ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் இந்த சூனியக்காரியோட மோதிரத்தை நம்ம ஹீரோயினி கலட்டியிருப்பா. அது தெரியாமல் அவளும் போயிட்டு கை கழுவுறதுக்காக போயிடுறா. அப்போ போய் கையை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது மோதிரம் இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவளும் யோசிச்சு பார்க்குறா மோதிரம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் வேணும்னே வந்து நெய்யை ஊற்றுற சாக்கில் அந்த மோதிரத்தை கழட்டியிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரூமுக்கு வந்து பார்க்குறா. நம்ம ஹீரோயினி அவள் கண்ணு முன்னாடியே ஒரு பாக்ஸில் வந்து ரிங்கை போட்டுட்டு அங்கே நின்றுட்டுருக்கா. அவள் இங்கேருந்து வந்தவ டக்குன்னு அந்த பாக்ஸ் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கா. என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த மோதிரத்தை என்கிட்ட அவ்வளோ ஈஸியாக நீ பறிச்சிடலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்கு போனால் எடுத்துக்கோ, ஏன் யார் வேணானா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிட்டு இருக்கா. அந்த பாக்ஸை திறந்து பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய மோதிரம் இருக்குது. அதில் எது இவளோட மோதிரம் அப்படிங்கிறது எப்படி இவ கண்டுபிடிக்க போகிறான்னு தெரில. அவளும் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பாக்ஸை வந்து அப்படியே கீழே போட்டுறா. அத்தனை மோதிரமும் கீழே விழுந்து சதுரி கிடக்குது. நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி இவளும் கத்திட்டு இருக்கா. உங்ககிட்ட தான் நிறைய சக்தி இருக்குல்ல, அப்புறம் என்ன ஈஸியாக அந்த மோதிரத்தை நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னா. எஸ், அவகிட்ட அந்த சக்தி இருக்குங்கிறத இவளே ஞாபகப்படுத்திட்டா. ஸோ அதனால் அவளும் வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிச்சிட்டா. போட்ட அடுத்த செகண்டே மற்ற எல்லா மோதிரமும் வந்து தானாகவே வந்து உருகி போயிடுது. பட் இவளோட மோதிரம் மட்டும் அவகிட்ட தானாகவே வருது. அதை எடுத்து இவளும் கையில் மாட்டிக்கிட்டு, நீ ஒரு சாதாரண பொண்ணு, என்கிட்ட உன்னால் மோதி ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கியா, உங்ககிட்ட என்னடி சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டா, என்கிட்ட காதலோட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வழக்கம் போல் பேசினா. அந்த காதலோட சக்தியை வச்சு உன் புருஷனை இன்னைக்கு நைட்டு நீ காப்பாற்றிக்கோ, இன்னைக்கு நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு உன் புருஷனை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இவளும் யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கா, அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, ஏன்னா அவள் ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அசாத் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அவனோட ரூமுக்கு போயிட்டு பார்க்குறா. அவன் அங்கே நின்றுட்டு இருக்கான். உடனே என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா அதே ரூமில் அசாத் வந்து பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ இவ யாரை கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா இவ தான் உண்மையிலே அந்த சூனியக்காரியை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா அவனோட கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ளூ கலரில் கை இருந்துச்சு அப்படின்னா அவள் கண்டிப்பாக சூனியக்காரி தான். நம்ம ஹீரோட உருவத்தை எடுத்திருக்கா. அது தெரியாமல் இவ பாட்டிக்கே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு காரில் உட்காருங்க, வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு அவன் வந்து மாஹிராவை வீடு ஃபுல்லாக தேடிட்டான் போல, காணோம். ஸோ அதனால் தங்கச்சினையுமே கேட்குறான், மாஹிராவை நீ எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு. நான் எங்கேயும் பார்க்கலேனா அப்படின்னு சொன்னால், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, அவள் எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கான். அதை அவ கண்ணாடியில் பார்த்துட்டா. அந்த பக்கம் ஒருத்தவன் நிற்கிறான், காரில் ஒருத்தவன் உட்காந்துருக்கான். இதில் யார் உண்மையான அசாத்துன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தா. அப்போ பார்த்தா இந்த காரில் உட்காந்துருக்கவனோட கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அப்படின்னா இவ அஃப்ரீனா என்ன இவ முட்டாளாக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் அவனுக்கு ஈக்குவலாக நடிச்சாகணும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க கூட கிளம்பி காரில் போயிடுறா. இந்த பக்கம் கான் பேகம் அந்த மீசக்காரனை சாகடிச்சா இல்லையா. ஸோ அதனால் அவனோட வீட்டுக்கே வந்துட்டா தேடி கண்டுபிடிச்சி. எதுக்காகனா அந்த 7 வரல பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரியே வீட்டுக்குள்ளே வந்தால் அப்போ ஒரு அம்மா அங்கே உட்காந்துருக்கு. அந்த மீசக்காரனோட அம்மா தான் போல. கடை மூடியாச்சு, டைலர் வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அம்மாவோட பையன் அதான் அந்த மீசக்காரன் வந்து டைலர் போல. ஸோ அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவன் என்னடா ஆனால் பின்னாடி பக்கமாக வந்து அங்கே இருக்கிற கத்திரிக்கோள் எடுத்து அந்த அம்மாவோட கழுத்திலே வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறா. யார் நீங்கள், என் பையன் வேற வீட்டில் இல்லை, நான் தனியாக இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. உன் பையன் திரும்பி வரப்போகிறது கிடையாது, அவன் செத்து போயிட்டான். இப்போ என்னோட கேள்விக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்லி ஆகணும். அந்த 7 வரல பையனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஆமாம் தெரியும் அப்படின்னு அந்த அம்மாவுமே சொல்லிட்டு இருக்கு. அந்த பையனை பற்றி இவ ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக விசாரிக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஃப்ளாஷ்பேக்கில் இவ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இவளுக்கு பிறந்த குழந்தை தான் போல, அந்த குழந்தை பிறக்கும் போதே செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டைலர் கிட்ட தான் அந்த மீசக்காரன் இருக்கான்ல அவங்கிட்ட தான் கொடுத்து அந்த குழந்தைய வந்து புதைக்க சொல்லியிருப்பா. அண்ட் இந்த விஷயத்த யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பா. ஸோ அதை வச்சு தான் அவன் பிளாக்மெயில் பண்ணி மிரட்டுறதுக்காக வந்திருப்பான். பட் அநியாயமாக செத்து போயிட்டான். இப்போ இந்த அம்மாவுமே சொல்லுது, அந்த குழந்தைய பற்றி நீ கேட்குற அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மா தானே நீ. அந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்த. ஆனால் அந்த குழந்தை வந்து உயிரோடு தான் இருந்துச்சு. அல்லாவோட உதவியெல்லாம் அந்த குழந்தை சாகலை. அதுக்கப்புறம் ஒரு 5 வயசு வரைக்கும் நாங்கள் அந்த குழந்தைய வளர்த்தோம். அப்புறமா ஒரு அனாதாசிரமத்தில் வந்து விட்டுட்டோம். அந்த குழந்தையோட ஃபோட்டோ அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருக்கு. இவளும் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே நிறைய பசங்களோட ஃபோட்டோ இருக்குது. அதில் யார் என்னோட பையன் அப்படின்னு கேட்டால், நான் எப்படிமா பார்த்து சொல்ல முடியும், எனக்கு கண்ணு தெரியாது, நான் ஒரு குருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிமிந்து காட்டுது. அந்த அம்மாவுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாது போல.
ஸோ அதனால இவளோட பையனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அவங்க கூட காரில் வந்துட்டு இருந்தா இல்லையா, அதாவது அஃப்ரீன் கூட. அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு, அங்கே நிறுத்துங்க ஆசாத், நான் போயிட்டு மார்க்கெட்டில் சில பல திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா. இவனும் காரை ஸ்டாப் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் இவனுக்கும் டவுட் வந்துருச்சு. எனக்கு தெரியும் இந்நேரம் நான் யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிட்டு, என்னை நீ முட்டாளாக்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா, வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்தா டக்குன்னு அவ்வளோ கீழே விழுந்துடுறா. அப்போ பார்த்தா அங்கே இருக்கிற மண்ணை எடுத்து அவனோட முகத்திலே போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றான். என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கான். என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்டா, இவன் என்ன கொல்ல பார்க்குறான், இவன்கிட்ட என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இங்கே பாருங்க, நான் இவளோட புருஷன் தான், இவளோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை, அதனால தான் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, வா மாஹிரா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னா. இல்லை இவ ஒரு சூனியக்காரி, இவ வந்து என் புருஷன் மாதிரி உருமாறி வந்திருக்கா, வேணும்னா அவளோட கையை செக் பண்ணி பாருங்க, அவள் எப்போல்லாம் வந்து அடுத்தவங்களோட ரூபத்தை எடுக்கிறாளோ அப்போ அவளோட கை வந்து நீளமாக மாறி இருக்கும், அவனோட கையை செக் பண்ணி பாருங்க, அவன் போய் சொல்கிறான்னா நான் போய் சொல்கிறேன்னான்னு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் வந்து கையை காமிச்சிட்டு இருக்கான். அவனோட கை வந்து ப்ளூ கலரில் தான் இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கனுக்கும் அப்படி தான் தெரியுது. பட் அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து அது ப்ளூ கலராக தெரியல, ஏன்னா அவன் வந்து ஒரு மந்திரத்தை போட்டுட்டான். ஸோ அதனால என்ன பேசிகிட்டு இருக்காமா, நீ ஏமா அப்படி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஏங்க நீங்கள் யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவன் கை ப்ளூ கலரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அவனை குத்த போனா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுது. அவளை புருஷனையே கொல்ல பார்க்குறியா, உன்னை வெளியே விட்டால் அவன் புருஷன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த கான்பேகமும் ஒரு ஏலத்துக்கு வந்திருக்கா. அங்கேயும் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கா, பையன் வந்து கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து அந்த பையன் வந்து பெரிய பையனாக இருப்பான் இல்லையா, ஸோ அதனால அவன் இங்கே ஏலம் கேட்க வரமாட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதிர்பார்த்து உட்காந்துருக்கா. அதே மாதிரி அங்கே ஒரு நெக்லஸ் செட் வந்து ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு யார் ஏலம் கேட்க போகிறா அப்படின்னு கேட்டால் மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கடைசியாக வந்து இந்த கான்பேகம் வந்து 6 லட்சத்துக்கு கேட்குறா. அதுக்கு மேலே யாரும் கேட்கல அப்படின்னு பார்த்தா அப்போ ஒருத்தன் வந்துன்னுக்கிட்டு 8 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனோட முகத்தை நமக்கு காமிக்கல, கண்ணு மட்டும் தான் தெரியுது. அப்புறம் அவனோட கையில் வந்து 7 விரல் இருக்கிறது தெரியுது. அதை இவளும் பார்த்துடுறா. தன்னோட பையன் தான் அங்கே உட்காந்துருக்கான்னு தெரியுது, பட் அவனோட முகத்தை பார்க்க முடியல. இவ உடனே அவனோட முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அவங்க வந்து நெக்லஸ் செட்டை கொடுத்துட்டாங்க போல். ஸோ அதனால் அவன் வந்து பார்க்கும்போது அங்கே அந்த பையனை காணோம், அவன் இங்கேருந்து போயிட்டான் போல். அப்போ ஒரு பொம்பளை வந்து இதை ஒருத்தவங்க கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு போயிடுறா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ ஏலத்தில் வந்து இவ எடுக்கிறதுக்கு இருந்தா இல்லையா அந்த நெக்லஸ் தான். அதை வந்து வாங்கினது பையன் தான். பட் இருந்தாலும் அதை வந்து இவளுக்கு கொடுத்துட்டு போயிடுறான் கிஃப்டாக. அது மட்டும் இல்லாமல் அவன் கைப்பட ஒரு கார்டுமே எழுதியிருக்கான். எல்லா பொண்ணுங்களுக்கும் வைரம்னா அவ்வளோ பிடிக்குன்னு எனக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் யாருக்கிட்டையும் தோக்க விரும்பலை, அதனால தான் இந்த ஏலத்தில் நான் ஜெயிக்கிறதுக்காக இந்த நெக்லஸை வாங்கினேன், ஆனால் எனக்கு இது தேவையில்லை, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு அவனோட சைனை போட்டிருக்கான். அதாவது ஏங்கிற அந்த லெட்ரு வந்து போட்டிருக்கு. அதுதான் அவனோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்ரு. அதை பார்த்த உடனே இவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. தன்னோட பையன் வந்து தான் யாருன்னு தெரியாமல் இருக்கும் போதே எனக்காக யோசிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்து ஓடி பார்க்குறா. பார்த்தா அங்கே நிறைய கார்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. அவன் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து ஆட்களாக தான் இருக்குது. அவனோட முகத்தை இவளால் சரியாக பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் அவனும் காரில் ஏறி போயிடுறான். அந்த காரில் வந்து ஏ சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ அப்போ ஒரு ஆள் வந்து அவகிட்ட, நீங்கள் அவரை மீட் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அவரை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேடம், ஏன்னா அவர் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் அவ்வளோ சாதாரணமாலாம் யாராலையும் பார்த்துட முடியாது, நீங்கள் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா, அப்போனா வந்து அவர் வெள்ளிக்கிழமை தர்காவுக்கு போவார், அங்கே வேணா போயிட்டு பாருங்க, அவரை மீட் பண்ண வேணா சான்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை, நாளைக்கு என் பையனை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த சூனியக்காரி நம்ம ஹீரோயினியை அங்கே போலீஸில் மாட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு கொஞ்சம் குழாவிட்டு இருக்கா. மாஹிராவை தானே தேடிட்டு இருக்கா, அவள் இங்கே வரப்போகிறது கிடையாது, இன்னைக்கு நைட்டு உன் கூட நான் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. அவளை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, நான் எதுவும் பண்ணலை, அவளை கொல்றதுக்காக தான் நான் இங்கேருந்து அழைச்சிட்டு போனேன், ஆனால் அவளாவே வந்து சில்லியாக ஃபைட் பண்ணி மார்க்கெட்டில் போலீஸில் மாட்டிக்கிட்டா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவனுக்கா சமக்கம் வருது. நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, ஒன்று அடையிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவத்தை மாற்றிக்கிறா நம்ம ஹீரோயினி உருவத்துக்கு. இப்போ உனக்கு பிடிச்சிருக்குல, உன்னோட மாஹிரா உருவத்தில் நான் இருந்தா இப்போ நீ என்னை காதலிப்பல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன்கிட்ட நெருக்கமாக வந்து க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா. இதுக்கெலாம் நீ வேற ஆளை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு அங்கேருந்து அவளை அடிச்சு போட்டு போயிடுறான். அப்படி போகும்போது இவனோட முடியை அவள் சீக்கிரட்டாக எடுத்து வச்சிட்டா போல, அதை வச்சு ஏதோ ஒரு மந்திரம் போடுறா. அங்கேருந்து போனவன் டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இவளை திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவன் வந்து ஃபுல்லாகவே அவளோட கண்ட்ரோலுக்கு போயிட்டான். இதுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறாளோ அதை தான் இவன் கேட்க போகிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.